திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. 2 நண்பர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு நண்பன் என்ன செய்வான் என்றால் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவான். இன்னொரு நண்பன் சற்று குறைவாக இருக்கிறான். ஆனால் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிறது இல்லை. அதிகமா பார்க்கின்ற பொழுது சற்று குறைவா இருக்கிற அந்த நண்பனுக்கு அதிகமான நேரத்துல பிரச்சனைகள் வரும். சிலர் ஏமாற்ற நினைப்பார்கள், சிலர் துன்புறுத்த பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த மற்றொரு நண்பன் என்ன செய்வான் என்றால் உதவி செய்வான். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த நண்பன் உதவி செய்வான். அப்போ தன்னுடைய நண்பன் எல்லா நிலைகளிலும் எனக்கு கூட இருக்கிறான் என்று சொல்லி அந்த 2வது நண்பன் நினைத்து கொண்டான். அதே மாதிரி அந்த முதலாவது நண்பனும் அவனுக்கு எல்லா நிலைகளும் உறுதுணையா இருந்தான். அவன் அதிலே சற்று குறைந்திருக்கிறான், அவனுக்கு அது இல்லை, அவனுக்கு இது இல்லை என்று சொல்லி எந்த வேறுபாடு பார்க்காமல், எந்த பாரபட்சமும் பார்க்காமல் தன்னால் எந்த அளவுக்கு அவனுக்கு துணையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முதலாவது நண்பன் 2வது நண்பனுக்கு இருந்தான். ஆக அந்த 2வது நண்பனும் தைரியமாக இருந்தான். இன்றைக்கு நமக்கும் கூட ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். நமக்கும் கூட எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த நண்பர் நம்மோடு இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம் என்றால் நம்மோடு இருக்கிற நண்பரை நாம திரும்பி பார்க்காம நம்மை விட்டு பிரிந்து போகிற இந்த உலக பிரகாரமான நண்பர்களை நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். சுயநலத்தோடு வாழ்கிற மனிதர்களை நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக பிரகாரமாக நம்மோடு இருக்கிறார்கள், நமக்கு மேலே இருக்கிறார்கள், அவர் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது அவர்கள் அதிகமான நேரத்துல நமக்கு உதவுவதில்லை. நமக்கு மேல யார் இருக்கிறாங்களோ அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கோ, அவங்க நமக்கு நல்ல ஆலோசனை தருவார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அங்க நடப்பதோ வேறு விதமாக இருக்கும். எனவே இந்த நாள்ல வந்திருக்கிற பொழுது நமக்கு மேலே யார் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மோடு சதாகாலம் இருக்கிறவரா அல்லது நம்மை விட்டு கடந்து போகின்றவரா என்பதை சற்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த முதலாவது நண்பனை போல எல்லா நிலைகளிலும் எப்போதும் நமக்கு துணையா இருக்கிறவர் நமக்கு தேவை. ஆனால் நாம் தேடி போகிறவர்களோ இந்த உலகத்துக்குரியவர்களை நாம் தேடி கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் நமக்கு எந்த ஒரு முழுமையான நன்மையையும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இதை நாமும் கூட சில நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம். எனவே இந்த நாள்ல வந்திருக்கிற நாம யாரு கீழே நாம் இருக்கிறோம், நமக்கு மேல யார் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு என்னவெல்லாம் செய்வாங்க, அவர்கள் எந்த அளவிற்கு நம்மோடு இருப்பார்கள் சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். அப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்கிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்கிறது நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அந்த கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அப்ப கிருபை என்பது இயேசு ஆண்டவர் கிருபையாய் நம்ம வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறார். அப்ப இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை பாவம் மேற்கொள்ளாது. ஏனென்றால் அந்த கிருபை நம்மோடு இருக்கிறது. அந்த கிருபையின் உருவமாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கிறார். அவர் நமக்கு எப்போது உதவி செய்கின்றவராக இருக்கிறார். நாம் பாவத்தில் வீழும் போது, பிசாசிற்கு நாம் அடிமையாகும் பொழுது இந்த கிருபையாகிய இயேசு ஆண்டவர்
நமக்கு எப்போது உதவி செய்கிறார். அந்த முதலாவது நண்பன் தனது நண்பனுக்கு எப்படியாக உதவி செய்கிறாரோ அதே போல இந்த கிருபையாகிய இயேசு ஆண்டவர் எப்போதும் நமக்கு உதவி செய்கிறார். எனவே நாம அவரை நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் விசுவாசிப்போம். அந்த இயேசு ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக எங்களுக்கு மேலே இருப்பவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்போது எங்களோடு இருக்கிறவரா அல்லது எங்களை விட்டு கடந்து போகின்றவராய் இருக்கிறாரா என்பதை நாங்கள் சிந்திக்கவும், அப்படியாக எங்களை விட்டு கடந்து போகிறவரே அல்ல, எப்போது எங்களோடு இருக்கிறவராகிய கிருபைக்கு கீழ் நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு நிலைத்திருப்பீராக. எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. நாங்கள் கைது செய்கிற எல்லாவற்றையும் வேலையை ஆஸ்வதிப்பீராக. என்னுடைய பயணங்களில் எங்களை பாதுகாக்க வேண்டும் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளானது, இந்த நேரமானது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.